அன்புமணி என்கிற பிம்பத்தை உடைக்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் ஊடகத்திலே வந்து மருத்துவர் ராமதாஸ் செய்துவிட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை, நான் கேட்ட பூட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. பூட்டி வச்சா என்ன, பூட்டை உடைச்சுவோங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி வந்து ராமதாஸ் பின்னால் இருக்குமா, அன்புமணி பின்னால் இருக்குமான்னா அது அன்புமணியிலேயே மணி இருக்கிறது. அதுதான் அடிப்படை பிரச்சனை. அறக்கட்டளையிலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாருக்கு போக வேண்டும்? ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனோடு கைகுலுக்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். மறைந்த தலைவர்களுக்கு கொடுக்குற மரியாதை உயிரோடு இருக்கும் போதே நான் கொடுக்குறேன், ஆனால் ஓய்வெடுத்துக்கங்க, பேரன் பேத்தியோட விளையாடுங்க, ராமதாஸை முடக்க வேண்டும்ங்கிறது ஒரு முடிவாக இருக்கு. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மருத்துவர் அன்புமணியை இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை நீண்ட காலமாக பார்த்துட்டு இருக்கோம். தலைவர் நான் தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. முதல்ல வந்து 2026 வரைக்கும், தேர்தல் வரைக்கும் நான் இருக்கிறேன், தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போது என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு ராமதாஸ். இன்னொரு பக்கம் அன்புமணி, ஆனால் ஐயாவை நான் மதிக்கிறேன், ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஐயாவுக்கு பிறந்த தந்தைய தின வாழ்த்துக்கள், இதெல்லாம் சொல்லிட்டு தலைவராக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மீண்டும் அன்புமணி வந்து அவர் ஸ்டாண்டில் தான் நிற்கிறாரு. தலைவர் பொறுப்பை விட்டு கொடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாத. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? பாமகவினுடைய உட்கட்சி அரசியல் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அது வந்து உள்ளுக்குள் வெடித்து விட்டது. கட்சிக்காரர்களுக்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய தகராறு போய் கொண்டிருக்கிறது என்பதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கூட அவர்கள் வந்து கருத்து வேறுபாட்டிலே வந்து மிக மோசமான ஒரு கருத்து வேறுபாடு முற்றிய நிலையில் இருக்கிறது என்பதை கட்சிக்காரர்களுக்கு இடையே ஆஃப் த ரெக்கார்டாக பேசிட்டு இருந்தாங்க. அது பகிரங்கமாக வெட்டவெளிக்கு வந்தது, பொதுவெளிக்கு வந்தது. அது எப்போது வந்தது அப்படின்னு பார்க்குற போது முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளராக நியமித்த போது தான் அது வந்து லைவாகவே வந்துருச்சு எல்லாத்துக்குமே. அது மைக்கை தூக்கி வீசினதாக இருக்கலாம், எனக்கு அவர் தேவையில்லைன்னு சொன்னதாக இருக்கலாம், எல்லாவற்றிலையுமே வந்து பகிரங்கமாக 2 பேருக்கும் உடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையின் வழியாக அந்த கட்சிக்குள் நீண்ட காலமாக என்ன நடக்கிறது என்பது அனைவருக்குமே வந்து தெரிவதற்கான வாய்ப்பாக அது மாறிவிடுகிறது. கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை என்பதை ராமதாஸ் உணர்ந்த பின்பு அவர் மிக வேகமாக சுதாரித்து நான் தான் இறுதி மூச்சு வரைக்கும் நான் தான் தலைவர் என்கிற இடத்திற்கு அவர் வந்துட்டார். அதற்கு அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா, ராமனை காட்டுக்கு அனுப்பும் போது அப்போது பூத்த பூவை போல மலர்ந்த முகத்தோட ராமன் போனாரு. அப்படித்தான் நீ போகணும், நான் சொன்னேன்னா என்னுடைய கட்டளைக்கு நீ வந்து மறுமொழியே பேசக்கூடாது. ஒரு புகழ்மிக்க திரைப்பட பாடல் கூட இருக்கு, மறுவார்த்தை பேசாதேன். அது மாதிரி ஸ்ரீராம் குரல்ல உள்ள ஒரு பாடல் இருக்கு. அது மாதிரி இவர் மறுவார்த்தை பேசாத, நான் பேசுறதுக்கு எதிர்பேச்சு பேசாத, நான் சொன்னதான் இறுதி தீர்ப்பு என்கிற இடத்துக்கு மருத்துவர் ராமதாஸ். இன்னொரு பக்கம் சொல்றாரு அன்புமணி, தலைவர் பொறுப்பு ஏற்ற பிறகு நான் வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறேன், தூக்கம் இல்லை, குறிப்பாக நம்முடைய சமூகத்திற்காக நான் அமைதியாக இருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன், இந்த பிரச்சனையை இப்படிதான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்றாருல்ல. இது ஒரு மறைமுக மிரட்டல். இது ஒரு மிரட்டல் தான். அதாவது இந்த கட்சியில நாடக காதல்னு இவங்க பேசுவாங்க. இப்ப நடந்து கொண்டிருப்பது ஒரு நாடக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அது மேடையில மன்னிப்பு கேட்கிறவர் நேர்ல போய் ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? பகிரங்கமாக நீங்க மன்னிப்பு கேட்கணும். தந்தையர் தினத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று மேடையில யாரை பார்த்து? கட்சிக்காரர்களுக்கு மத்தியில் நடக்கிற உரையாடலிலே வந்து உங்களால் மன்னிப்பு கேட்க முடிகிறது என்றால், நேரிலே சென்று அவரிடத்திலே போய் அவர் சொல்வதை கேட்பதில் உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது? இதுதான் நாடக அரசியல். இல்லை, இன்னொரு பக்கம் ராமதாஸ் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, அருள் போன்ற ஆட்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க, சிகிச்சை பெறாங்க. இப்போ ஜி.கே. மணியை வந்து ராமதாஸ் அவர்கள் போய் நேரில் பார்த்துருக்காரு. அப்போ இதுவும் ஒரு நாடக அரசியலா பார்க்கப்படல. இப்பொழுது என்னன்னா, பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் கட்டியது மாதிரி நீண்ட காலமாக கட்சியில நீடித்திருந்தவர்கள் வந்து ஜி.கே. மணி போன்றவர்கள், அருள் போன்றவர்கள் மிக நீண்ட கால பயணத்தில் இருக்கிறவங்க. மருத்துவர் ராமதாஸுக்கு என்ன அரசியல் வாழ்க்கை இருக்கிறதோ அதற்கு நிகரான அரசியல் வாழ்க்கையில வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வரலாறு ஜி.கே. மணி போன்றவர்களுக்கு இருக்கிறது, பல பேருக்கு இருக்கிறது. எப்பொழுதுமே அரசியலிலே அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்று ஒரு சிலர் இருப்பாங்க. அடையாளப்படுத்தப்படாமல் வந்து பெரிய அளவிலே மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்க மாட்டாங்க. அதாவது விளம்பர வெளிச்சத்திற்கு, ஊடக வெளிச்சத்திற்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய உழைப்பு தான் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். கலீல் ஜிப்ரானுடைய ஒரு கவிதை வரி கூட உண்டு, புகழை விரும்பாத மலர்களுக்கு வேர்கள் என்று பெயர். பல பேர் புகழ் பெற மாட்டாங்க, ஆனால் கட்சிக்காக உழைத்து கொண்டே இருப்பாங்க.
அவர்கள் முகம் வந்து பொது வெளியிலோ ஊடக வெளியிலோ வெளிச்சம் பெற்று இருக்காது. அப்ப கட்சிக்கு நேரடியாக பலனை அனுபவிக்காமல் எல்லா கட்சியிலையுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெரும் தொண்டர்களுடைய பெருந்திரள் கூட்டம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவிலே மனச்சோர்வுக்கு ஆளாயிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தீவிரமான செயல்பாட்டாளராக இருந்த பன்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் திட்டமிட்டு வெளியேற்றினார்கள். இப்ப அதே வேல்முருகனுடைய சகோதரராக இருக்கக்கூடியவரை வந்து அழைத்து வந்து மீண்டும் வந்து அன்புமணி ராமதாஸ் உரையாடுகிறார் என்றால் ஏதாவது பாவ மன்னிப்பு கேட்கிறாரா ரகசியமாக என்று கேட்பது போல இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல பேரை வந்து பேசுறாரு, பல பேரோட உரையாடுறாரு, எல்லா ஊடகங்களுக்கும் அவர் பேட்டி கொடுக்கிறாரு. செய்தியாளர் சந்திப்போடு அவர் நிறுத்தி கொள்ளல. அன்புமணி என்கிற பிம்பத்தை உடைக்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் ஊடகத்திலே வந்து மருத்துவர் ராமதாஸ் செய்து கொண்டே இருக்கிறார். அதன் மீது ஒரு கடும் கோபம் கொண்டிருக்கிற அன்புமணி வந்து அவரிடத்துல வந்து அவரோட மன்னிப்பு கேட்கிறேன் என்றெல்லாம் வந்து உதட்ட அளவிலே வந்து டைலாக் அடிக்கிறாரே தவிர, மீட்டிங்ல பேசுறாரே தவிர, நேரடியாக அவரை சந்திப்பதற்கு அவர் மறுக்கிறார். இல்ல, அரசியல் ரீதியாகவுமே வந்து இன்னும் ஒரு வருடத்துல தேர்தல் வர இருக்கு, 2026 தேர்தல். ஆனால் இன்னுமே முடிவெடுக்காம ஒரு பக்கம் அன்புமணி திமுகவை கடுமையாக சாடி பேசிட்டே இருக்காரு. எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமே திமுக தானே குற்றம் சாட்டுறாரு. மறுபக்கம் ராமதாஸ் அவர்கள் இது வந்து கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய் அப்படின்னு, அபாண்டமான பொய்ன்னு ராமதாஸ் மறுக்கிறாரு. அப்போ இதுவே ஒரு இப்போ யார் பக்கம் கூட்டணி போக போறாங்க, கட்சி இரண்டாக உடைய போகிறதா, தனி கட்சி தொடங்க போகிறாரா அன்புமணி, பல கேள்விகள் இருக்குல்ல. அது திமுக அணியை நோக்கி வந்து பாமகவை இழுத்து கொண்டு போய் ராமதாஸ் சேர்த்து விடுவாரோ என்கிற அச்சம் அன்புமணி இருக்கிறது. அதனால அன்புமணி என்ன செய்யறாருன்னா, தகப்பனுக்கு மகனுக்கு நடக்கிற தனிப்பட்ட சண்டையை ஏதோ திமுகவினுடைய, அதாவது இந்த நாடகத்தை வந்து எழுதியது வந்து திமுகன்ற மாதிரி கொண்டு வர்றாரு. திமுக உண்மையிலேயே வந்து பல கொள்கை நாடகங்களை நடத்தியிருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் வந்து அண்ணா காலத்தோடு முடிந்து விட்டது. காகிதப்பூலாம் வந்து கலைஞர் நடிச்சிருக்கிறாரு. இப்ப எல்லாம் அவங்க நாடகம்லாம் செய்யறது கிடையாது. அதனால அரசியல் நாடகத்திற்கெல்லாம் வந்து திமுகவில் இடமே கிடையாது. இவர் என்ன சொல்றாருன்னா, திமுக பக்கம் எப்படியாவது நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவார்களோ, பாமகவும் திமுகவும் கூட்டணிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை, நான் கேட்ட பூட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. பூட்டி வச்சா என்ன, பூட்டை உடைச்சிருவோங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். தொடர்ச்சியா வந்து எப்படியாவது வந்து திமுகவினுடைய அணிக்குள்ளே போய்விட வேண்டும் என்பது அது பக்குவப்பட்ட ஒரு பேச்சை நம்ம எடுத்துக்க முடியாது. ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து பேட்டிகள்ல வந்து ரொம்ப பக்குவமாக திருமா அவர்கள் பற்றி பேசுகிற பொழுது கூட வந்து திருமா எனக்கு ஆதரவாக பேசியது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அந்த வார்த்தையில் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லப்போ, இது வந்து ஒரு பக்குவப்பட்ட பேச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலாக இல்ல வந்து அவர் வந்து கதவை திறந்து வச்சிருக்காரு கூட்டணிக்காக, திமுகவுக்கு அடி போடுறாரு. ஒருவேளை வந்து திமுக பக்கம் வந்து பாமக நெருங்கி வந்தால் விசிக வெளியேறிவிடும். விசிகாவை தனிமைப்படுத்துவதற்கான சதி திட்டமாகவும் இதை பார்க்க வேண்டியது. இல்லை, ராமதாஸ் ஒரு பக்கம் வந்து நாங்க இன்னைக்கு வந்து போய் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை போடுறோம்னா அந்த அம்பேத்கர் சிலைகளை நிறுவனது ராமதாஸ் அவர்கள் தான். இல்ல, கடந்த காலத்திற்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக கடந்த காலத்தில் அவர் அப்படிதான் இருந்தார். அவர் வந்து ஒரு குடிதாங்கி என்கிற கிராமத்திலே வந்து ஒரு தலித்துடைய பிணத்தை வந்து பொதுவெளியிலே கொண்டு செல்லக்கூடாது என்கிற ஒரு பிரச்சனை வந்தபோது நேரடியாக மருத்துவர் ராமதாஸ் சொந்த சமூகத்தை பகைத்து கொண்டு தானே தன்னுடைய தோளிலே சுமந்து அந்த பொதுவெளியிலே அந்த பணத்தை வந்து கொண்டு போவதற்கு உதவி செய்தார் என்பது கடந்த கால வரலாறு. அதனாலதான் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை கூட திருமாவளவன் அவர்கள் கடந்த காலத்திலே அவருக்கு தந்தார். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் பொய் கிடையாது. இல்ல, கொடியில நீளத்தை சேர்த்தது, இப்படியான பல அம்பேத்கர் சிலைகளை திறந்தது அல்லாத ஒரு தலைவர் அம்பேத்கருக்கு அதிகமாக சிலைகளை திறந்தது எல்லாமே ராமதாஸ் செய்திருக்கிறார். இதெல்லாம் எப்பன்னா, இந்த காலகட்டத்தை வந்து கிமு கிபின்னு பிரிக்கிறாங்கல்ல, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு பிரிக்கிறாங்கல்ல வரலாற்றுல, இது மாதிரி அதிகாரத்துக்கு முன் அதிகாரத்துக்கு பின் பாமக அதிகார மையமாக மாறியதற்கு முன்பு இருக்கக்கூடிய கொள்கை பேசுகிற காலகட்டங்கள்லாம் இந்த குடிதாங்கி கிராமத்துக்கு போனது, அம்பேத்கர் சிலை திறந்ததெல்லாம் தொடக்க நிலை. ஏன்னா பாமக என்கிற கட்சியை வடிவமைத்ததே இடதுசாரி தோழர்களால் வடிவமைக்கப்பட்டது, பெரியாரிய சிந்தனையாளர்களால் வடிவமைக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் பல பேர் வந்து திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அரசியலை வந்து மருத்துவர் ராமதாஸ் முன்னெடுக்கிறார், சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிறார். அது வந்து ஒரு ஜாதி கட்சி என்கிற பார்வையிலே அல்லாமல் ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒன்றிணைப்பு, அப்படித்தான் அவர் அரசியலை தொடங்கினார். அது வெறும் வன்னியர் சங்கமாக இப்ப பேசுறாங்க இல்லையா, நம்ம அக்கினி சட்டியில தான் பிறந்தோம், அம்மா வயிற்றுல பிறக்கல என்று அறிவியலுக்கு புறம்பாக இப்ப பேசுறாங்கல்ல. வெறும் வன்னியர் சங்கமாக மட்டுமே இருந்திருந்தால் அங்கு போய் பழனி பாபா போன்றவர்கள் பேச வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது.
அங்கு போய் தலித் எழில்மலை போன்றவர்கள், பொன்னுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சியின் முதன்மை பொறுப்பாளர்களாக வந்திருப்பதற்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்காது. வள்ளிநாயகம் போன்றவர்கள் எல்லாம் அங்கு தீவிரமாக செயல்பாட்டாளராக இருந்ததற்கான வாய்ப்பு வந்திருக்காது. எனவே அவங்களுடைய அரசியல் என்பது என்னன்னா ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒருங்கிணைப்பு. ஏன்னா சாதி வந்து நடைமுறையில ஒழிக்க முடியாது. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, இந்து மதம் ஒழிஞ்சாதான் சாதி ஒழியுங்கிறாரு. அதனாலதான் நான் பிறக்கும் போது நான் வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக இங்கு பிறந்துட்டேன். நான் இறக்கும் போது நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு அவர் சொன்னார் இல்லையா? அப்ப சாதியினுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்து மதம். அப்ப இந்த சாதியை வைத்துக்கொண்டு நம்ம வந்து சமத்துவம் பேசுவதுங்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சமூக நீதி அந்தந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை தான் பெற முடியுமே தவிர, சாதி ஒழிப்பு என்பது மேடையிலே கொள்கைகளிலே பேசுவதற்கு, முற்போக்காளர்களுக்கு மத்தியிலே உரையாடுவதற்கு அது உதவும். நடைமுறையில சாதி என்பது ஒவ்வொரு குடும்பமுமே ஜாதி சங்கம் தான். கடந்த காலங்கள்ல இடதுசாரி அரசியலுடைய தீவிரமாக செயல்பட்டது பாமக, அப்படிதான் இருந்தது அப்படின்னு திருமாவர்கள் நினைவு கூறுகிற போது, இப்போ அது திரும்பி அது மலர்வதற்கான வாய்ப்புகளே கிடையாதா? அது வலதுசாரிகளின் கைகளில் போய்விட்டதுன்னு திருமாவளவன் சொல்றாருல. இடதுசாரிகளால் உருவாக்கப்பட்ட அந்த இடதுசாரி மனநிலை கொண்டவர்கள், பெரியாரிஸ்டுகள், முற்போக்காளர்களால் உருவாக்கப்பட்ட பாமக என்கிற அரசியல் கட்சியே முழுக்க முழுக்க வலதுசாரிகளின் கையில போய்விட்டது. தாமரை மலர்ந்து என் வீட்டுக்கு முன்னாடி பாரத் மாதா கி ஜெயன் கத்துறாங்கன்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரா இல்லையா? அழிந்து விடக்கூடாதுன்ற அக்கறை தானே திருமாக்கு. யாருக்கு? பாமக அழிந்து விடக்கூடாது. திருமாவளவன் வந்து எந்த ஜனநாயக சக்திகளையுமே வந்து தனி மனித வெறுப்பை கக்கக்கூடிய, விஷத்தை கக்கக்கூடிய, வன்மத்தை பேசக்கூடிய அரசியல்வாதி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போராட்ட அமைப்புகளும் முதல்ல வந்து ஒரு போராட வேண்டும் என்று முடிவெடுத்தால் திருமாவளவனுக்கு தான் முதல் அழைப்பு கொடுப்பாங்க. வெறும் 50 பேர், 150 பேர், அதிகபட்சம் 500 பேரை திரட்டுகிற சிறிய அமைப்புகள் கூட, வள்ளுவர் கோட்டத்திற்கு பின்பு வந்து ஒரு போராட்டம் நடக்குதுன்னா திருமாவளவன் தலைமை இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் நடக்காது. நேற்று கூட வந்து முருகன் மாநாட்டுக்கான அதன் வழியாக ஒரு மதவெறியை வந்து பரப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். மதுரையை அயோத்தியாக மாற்றுவேன் என்று கூக்குரலிடக்கூடிய மதவெறி சக்திகளிடமிருந்து மதுரை மண்ணை, தமிழ்நாட்டினுடைய நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போராட்டத்தின் முதலாளாக திருமாவளவன் இருக்கிறார். திருமாவளவனுக்கு வந்து தேர்தல் அரசியல் என்பது ஒரு பொருட்டே அல்ல. அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு போராட்ட முகமாக இருக்கிறார். போராட்ட அரசியலினுடைய ஒரு அடையாளமாக அவர் தொடர்ந்து இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, வன்னிய இளைஞர்கள் எனக்கு எதிரில். அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஒரு அமைப்பு தவறாக பயன்படுத்தி விட்டது இந்த நாடக காதல் என்கிற பெயரால. எங்கு யாரு வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டாலும் அதற்கு திருமாவளவன் தான் காரணம் என்று பழிசாட்டுவதன் மூலமாக ஒரு வன்மத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர, எனக்கு வந்து வன்னிய சமூகம் எதிரி கிடையாது. ஒரு அமைப்பு சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல சாதி ரீதியான முரண்களை கூறுதிட்டுகிற வேலையை பாமக செய்து விட்டது. அந்த வரலாற்று பிழையை வந்து நம்ம ஏற்க முடியாது. அதனால பாமக இருக்கிற அணியில இருக்க மாட்டேன். அதே மாதிரி மதவாத ரீதியான பிரிவினைகளை தூண்டுகிற பிளவு அரசியலை, வெறுப்பு அரசியலை விதைக்கிற பாஜகவோடு இருக்க மாட்டேன். அவர் கொள்கை பிரகடனம் வந்து தெளிவா இருக்கு. திருமாவளவனை வந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கமாகவும் இது இருக்கலாம். இதற்குள்ள அப்படி ஒரு அரசியல் சூழ்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அன்புமணி கடுமையாக திமுக எதிர்க்கிறாரு இல்லையா? ஒரு பக்கம் நீங்க சமூக நீதி பேசவே லாய்க்கு இல்ல, ஸ்டாலின் வந்து சமூக நீதியை பேசக்கூடாது, திமுக காரங்களாம் யாராவது சமூக நீதி பேசினாங்கன்னா வாயிலே கொடுங்க அப்படின்னு நக்கல் தொழில சொல்றாரு. அப்போ ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சாஃப்ட் டோன்ல வந்து ராமதாஸ் பேசுறது அப்படின்றது அது கூட்டணியினுடைய வார்த்தைகள் தானா? இல்ல, அன்புமணியை பொறுத்தவரையில கட்சி நிர்வாக ரீதியாக அவர் தொடர்ந்து செயலாற்றக்கூடியவராக, தலைவராக 3 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாருங்கிறதுல நிர்வாகம் அவர் பின்னால் நிற்கிறது. சமுதாயம், வன்னிய சமூகம் அவர் பின்னால் நிற்கிறதா? வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி வந்து ராமதாஸ் பின்னால் நிற்குமா, அன்புமணி பின்னால் நிற்குமான்னா ராமதாஸ் பின்னால் தான் நிற்கும். அவருக்கு தான் நீண்ட வரலாறு இருக்கிறது, நீண்ட தியாகம் இருக்கிறது, அல்லது நீண்ட அரசியல் பயணம் இருக்கிறது. அன்புமணி எப்போ வந்தாரு? அவர் அறுவடைக்கு வந்தவர். விதைச்சவர் வந்து யாரு? ராமதாசன் விதைச்சாரு. நீங்க அறுவடைக்கு யார் வேணாலும் வரலாம். விதைத்தது யாரு? இந்த தோட்டத்தை உருவாக்கியது யாரு? இந்த அரசியலை வந்து இந்த இயக்கத்தை கட்டமைத்தது யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இது வந்து ஒரு 22 பேர் துப்பாக்கி சூட்டுல உயிர் பலியாகி சமூக நீதி போராட்டத்திலே குருதியிலே குடித்து சமூக நீதி போராட்டத்திலே இருந்து வெளிவந்த இயக்கம் இது. இதற்காக பல பேர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்கல்ல. வன்னிய சமூகம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது, அதிகாரமற்ற சமூகமாக இருக்கிறது. அது அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்கான குரல் என்பது பல பேருடைய கூட்டு உழைப்புல உருவானதுல. தனிநபர் சொத்து இல்லையில. இப்ப 2 பேருமே பாக பிரிவினைக்கு அடித்துக் கொண்டது மாதிரி தானே அடித்துக் கொள்கிறார். இன்னும் நெருங்கி போனோம்னா வன்னியருடைய அறக்கட்டளையில வந்து 1000 கோடிக்கு மேல சொத்துக்கள் இருக்கிறது. அது யாருக்கு போக வேண்டும் என்பதுல வந்து வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்கான போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் பேரனை கொண்டு வந்து, முகுந்தனை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறாரு. குடும்ப அதிகாரம் மோதலா அல்லது நிதி
நிதி சார்ந்த பிரச்சனையா அது? அதாவது அன்பு மணியிலேயே மணி இருக்கிறது. அதுதான் அடிப்படை பிரச்சனை. அறக்கட்டளையிலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாருக்கு போக வேண்டும், யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வர வேண்டும் என்பதில் முகுந்தன் வரக்கூடாது, 3வது தலைமுறை அரசியல் ஒருவர் முளைக்கக்கூடாது என்று அன்புமணி விரும்புகிறார். அன்புமணி அது நல்லதுதானே? சௌமியாவை வேட்பாளராக நியமித்ததுல இவருக்கு மருத்துவருக்கு உடன்பாடு, மருத்துவர் ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை. அப்ப இவருக்கு பெண் வாரிசுகள் இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆண் வாரிசை முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது குடும்பத்துல பாகம் பிரிக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. இது கொள்கை சண்டை கிடையாது. இது என்ன சமூக நீதி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு? அது கிடையாது. நான் சொல்றதை நீ கேளு. அதுக்கு தான் அவர் என்ன சொன்னாரு, தேர்தல் வரைக்குமாவது முதல்ல கேளுனாரு. அப்புறம் மறுபடியும் பறிச்சுட்டா சிக்கலா இருங்கிறக்காக தான் அவர் என் இறுதி மூச்சு வரைக்கும் அப்படிங்கிற இடத்த. இதுலயே எம்எல்ஏக்கள் போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படணும். அதை நக்கல் துணியில அன்புமணி விமர்சிக்க செய்யணும். அவங்களுக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. மேடையில் இருக்கக்கூடிய அல்லது அங்க எதிரில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட எல்லாமே சிரிக்கிறாங்க. அப்போ அந்த அந்த மொமெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது அப்படி நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா 2 பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்று சொல்வதை போல அன்புமணியின் பக்கம் போய் நிற்பதா, ராமதாஸ் பக்கம் நிற்பதா, நாளைக்கு யார் பக்கமாவது நின்றுட்டு 2 பேரும் ஒன்று கூடி விட்டார்கள், நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் என்கிற அச்சத்திலே அவர்கள் எங்கு போவது என்று தெரியாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தப்பிச்சு போய் ஆஸ்பத்திரியாவது போய் படுத்துக்கிடுவோம், நிம்மதியா இருக்கும், டார்ச்சர் பண்ணாமலாவது இருப்பாங்க என்ன. உண்மையிலேயே உடல்நலம் சரியில்லையா, இல்லை உடல்நலம் சரியில்லை என்கிற ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆனாங்களா அப்படின்னு ஒரு 2 கேள்வி இருக்கிறது. அப்ப கைதட்டி சிரிக்கிறாங்கன்னா அவங்க உடல்நலம் சரியில்லை என்று சொல்வது ஒரு அப்பட்டமான பொய் என்று இவங்க நம்புறாங்க. அப்ப தப்பிச்சு போறதுக்கு வேற வழி தெரியல. ஜி.கே. மணி மீது அவர் தான் இந்த பிரச்சனைக்கே காரணம் என்றெல்லாம் ஒரு கருத்து சொல்லுகிற போது நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஒருத்தரை தற்கொலைக்கு தூண்டுறதும் ஒரு மிகப்பெரிய வன்முறை தான், சட்டவிரோதம் தான். அதனால அவர் எங்கு போவார்? அவரிடமிருந்து பதவியே பறிக்கிறாங்க ஜி.கே. மணிகிட்ட. அவர் மகனுக்கு இளைஞரணி கொடுத்ததை இவர் ஏற்க மறுத்துட்டாரு. அப்ப கட்சிக்கு காலங்காலமாக உழைத்தவர்கள் அத்தனை பேரையுமே புறக்கணிச்சுட்டு நான் நினைச்சதை தான் நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் பேரிலே ஒரு சர்வாதிகார போர் தான் பாமகவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ விசிகாவும் பாமகவும் இணைவதற்கான வாய்ப்புகளே இல்லையா? விசிகாவிலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களும் பாமகவில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய வன்னியர்களும் காலத்தால் இணைவார்களே தவிர கட்சி இணையாது. அது காரணம் திமுக கிடையாது. திமுகவுக்கு இது வேலை கிடையாதுல்ல. திமுகவுக்கு அவங்களுடைய கட்சி, அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. எல்லாரும் முதலமைச்சருக்கு கனவு காண்கிற இடத்துல இருந்தா அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அவர் விளம்பரம் போட்டு அவர் கனவு காண்கிற இடத்துல இருந்தா கனவை நிறைவேற்றுகிற இடத்துல இருக்காங்க. எல்லாருமே விஜய் முதலமைச்சராக கனவு கண்டுகிட்டு இருக்காரு. ஸ்டாலின் உண்மைக்கப்படுதுல. அதாவது தலித் இளைஞர்களும் வன்னியர்களும் சேராம விடாம பாத்துக்கிறது திமுகவுடைய வேலையாக இருக்கு. அது சாதிய ஆதிக்க மனநிலையுடைய ஒரு மனநோய். அது ஒரு சாதிக்கு கீழையும் இன்னொரு சாதி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க மனநிலையினுடைய ஒரு கோளாறு தன்னை. அதாவது தென் மாவட்டங்களிலே ஒரு முறை சாதி கலவரம் நடக்கிற போது வெளிநாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் பார்க்குறான். அவன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். 2 பேருமே ஒரே மாதிரியே இருக்கான். தலித்துன்னு சொல்கிறவனும் தன்னை தேவர்னு சொல்லிக்கிறவனும் 2 பேருமே கருப்பாக இருக்கான். 2 பேருக்குமே காசு இல்லாமல் இருக்கான். 2 பேருமே குடிக்க கஞ்சி இல்லாமல் இருக்கான். 2 பேருக்குமே ஒன்றும் பெரிய வேறுபாடே கிடையாது. ஒருத்தன் ஒரு சிறிய நிலம் வச்சிருக்கான், இன்னொருத்தன் 2 எருமை மாடு வச்சிருக்கான். இதுக்குள்ள ஸ்டேட்டஸ் வித்தியாசமே இல்லையே. இவங்க எப்படா சண்டை போட்டுக்கிறாங்க? கருப்பர் வெள்ளையர் சண்டையை புரிந்து கொள்ள முடிகிறது, முதலாளி தொழிலாளி சண்டையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரே மாதிரி இருக்கிறவன் ஸ்டேட்டஸ்லேயும் வித்தியாசம் கிடையாது, கலர் வித்தியாசம் கிடையாது, வாழ்க்கை முறையில் வித்தியாசம் கிடையாது. ஒரு நிலத்துல தான் வசிக்கிறான், இவன் அவனு ஒன்றா தான் சேர்ந்து சரக்கு அடிக்கிறான் அல்லது ஒன்றா தான் இருக்கான். திடீர்னு ஜாதி சண்டை போடுறாங்க. எப்படி சண்டை போடுறாங்கிறது அவனுக்கு புரியலை. அப்போ ஒரு மனதுக்குள்ள நான் பெரியவன், என்னை காட்டில் யாரும் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு உளவியலை உற்பத்தி செய்கிறவன். தலையில் பிறந்தவன், மார்பில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் என்று ஒரு மனிதனை இயற்கையில் எப்படியெல்லாம் பிறக்க முடியாதோ அப்படியெல்லாம் பிறந்தவன்னு நம்ப வச்சிருக்காங்கல்ல. அக்கினி சட்டியில பிறந்தோம்னு சொன்னா நம்புறாங்க பாருங்க. இல்லை இன்னைக்கு சொல்றாரு அன்பு. நான் என்ன கேட்குறேன், இவங்க இந்த ஒரு பிரெக்னன்டானா ஆஸ்பத்திரிக்கு போவாங்களா, அக்கினி சட்டிக்கு போவாங்களான்னு எனக்கே குழப்பமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை புராணங்களின் வழியாக ஒரு பொய்யை நிலைநாட்டுவது, அதை நம்புவது ரொம்ப வேடிக்கையானது. இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாருல, அதாவது எனக்கு எதிரி கட்சிகள் எல்லா கட்சிகளும் நல்ல கட்சிகள் தான், விசிக உட்பட நல்ல கட்சிகள் தான் அப்படி இன்னைக்கு அவர் சொல்றாருல. அதாவது எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும்
எலிக்கு வந்து சிங்கம் பகை கிடையாது, பூனை தான் பகை. பூனை தான் தன்னை கடிச்சு தின்றோம். அது மாதிரி தான் அவருக்கு இப்போ எந்த கட்சியுமே அவருக்கு பாதிப்பு கிடையாது. அன்புமணியை தவிர அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் அவர் அப்படி சொல்றாரு. எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான். அவர் வந்து ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனோடு கைகுலுக்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அன்புமணியோட தான் அவருக்கு இப்போ முரண்பாடு இருக்கிறது. அடுத்த நோக்கி அன்புமணி போறாருல்ல, நான் வந்து அடுத்து 100 நாள் பயணம் நடைப்பயணம் போக போறேன், மருத்துவர் ஐயாவினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அதாங்க, வாழுகிற போதே நினைவு சின்னமாக ராமதாஸை மாற்றிவிட வேண்டும்னு நினைக்கிறார். மறைந்த தலைவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை உயிரோடு இருக்கும் போதே நான் கொடுக்குறேன், ஆனால் ஓய்வு எடுத்துக்குங்க, பேரன் பேத்தியோட விளையாடுங்க, ஏன் ஏரியாக்குள்ளே கிராஸ் ஆகாதீங்க. அதனால் அன்புமணியினுடைய அரசியல் வந்து தெளிவாக இருக்குது. ராமதாஸையும் முடக்க வேண்டும்ங்கிறதுல ஒரு முடிவாக இருக்கு. மேடையில் மன்னிப்பு கேட்பாரு, நேரில் போய் நீங்கள் வந்து அரசியலுக்கு வராதீங்க. இதில் புரியாத ஒரு விஷயம் வந்து, ஒரு பக்கம் அன்புமணி தலைவர் பொறுப்பு வேண்டாம், அவருக்கு தகுதி இல்லை, இன்னும் பக்குவம் பத்தலை அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய ராமதாஸ் இன்னொரு வாரிசையும் கொண்டு வர, அவர் தான் அன்புமணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, திரும்பி இன்னொரு வாரிசு முகுந்தனையா கொண்டு வரணும், ஏற்கனவே சௌமியா அன்புமணி வந்ததும் பிடிக்கலன்றாரு. அப்படி இருக்க முகுந்தனை மட்டும் ஏன் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அது என்ன? தன்னுடைய கட்சியை, தன்னுடைய இயக்கத்தை அடுத்த தலைமுறை வழிநடத்த வேண்டும் என்பதில் ஒரு ஆண் வாரிசு தான் வழிநடத்த வேண்டுமே தவிர, அன்புமணிக்கு பெண் குழந்தைகள் தானே இருக்காங்க, பெண் வாரிசுகளால் வழிநடத்தப்படக்கூடாது, பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, களத்துக்கு வரக்கூடாது என்கிற அந்த பிற்போக்கு சிந்தனை வந்து மருத்துவர் ராமதாஸினுடைய மூளைக்குள்ளே வந்து ஒரு 10ஆம் பசலித்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் அவர் என்ன செய்யறாருன்னா, முகுந்தனை முன்னிலைப்படுத்தலாம், சௌமியா வரக்கூடாது, அவருடைய மகள்கள் வரக்கூடாது என்று நினைக்கிறார். அன்புமணி மகள்கள் தற்போதைய செய்தியை பார்க்கிறோம், அவங்க வந்து ராமதாஸ் போய் பார்க்கிறாங்க, நேரில் போய் பார்க்கிறாங்க, இப்போ அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. சந்திப்பது வேறு, நம்புவது என்பது வேறு. அவருடைய நம்பிக்கை என்பது என்னன்னா, பொது வாழ்க்கைக்கு பெண்கள் வரக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். எப்படி அவர் வந்து கூலிங் கிளாஸ் போட்டா காதலிச்சிருவாங்கன்னு நம்புறாங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வேறு வேறு மூட நம்பிக்கையான பிற்போக்கான கருத்துக்களை, கடந்த காலத்திற்கான பிற்போக்கு கருத்துக்களை அவர் இன்றைய காலகட்டத்தில் முன்வைக்கிறார். அது ஒரு பெரிய பின்னடைவான. சித்திரை முழுநிலவு மாநாடு, அதில் வந்து பயங்கரமாக வேலை பார்த்தது, அந்த கட்சி மாநாட்டில் வந்து மேடைகளில் பார்க்கிறோம், பல இடங்கள்ல வந்து அன்புமணியினுடைய மகள்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது இல்லையா? இல்லை, அவர்கள் தேர்தல் பணியை செஞ்சாங்களா? தருமபுரியினுடைய தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் அவங்க அம்மாவுக்கு வந்து வாக்கு கேட்பதற்காக அவங்க களத்துக்கு வந்தாங்க. இவர் திரைப்படத்துறையை வந்து மிக மோசமாக விமர்சிக்கக்கூடியவர், அவங்க சினிமா ப்ரொடியூசராக இருக்காங்க. கால மாற்றம் என்பது வேற ஒன்றாக இருக்கிறது. இன்றைய அறிவியல் யுகத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி சாதி கட்டுமானத்தையும் பாதுகாக்க முடியல. இப்போ முன்னாடிலாம் ஊர் வேறாக சேரி வேறாக இருக்கும். இன்னைக்கு கம்யூனிகேஷன் எல்லாவற்றையுமே ஒரு இடத்துல சந்திக்க வைக்குதுல. நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி தனியாக சேரி வேற அக்கரகாரம் வேறையா பிரிக்க முடியும்? நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள் எப்படி பிரிக்க முடியும்? வேலை பார்க்குற இடங்கள் எப்படி பிரிக்கும்? ஐடி கம்பெனியில் போய் நீங்கள் வேற ஆளுகள்லாம் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அறிவு சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் யுகத்தினுடைய வளர்ச்சியில் சில பழைய சுவர்கள் தகர்க்கப்படும். இப்போ சமூக உரிமைன்ற விஷயத்துல இப்போ ராமதாஸ் அவர்கள் சமத்துவத்தை பேசி கட்சி வளர்த்து, சமத்துவத்தை பேசி வந்து இயக்கத்தை கட்டமைத்து விட்டு சமத்துவத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார். அதனால பிற்போக்கு சக்திகளுக்குள்ளே வந்து இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர் ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது பெண்கள் அரசியலுக்கு வருவது என்பது ஒரு குடும்ப நலனுக்காகவாது அன்புமணி அதை ஏற்கிறாரு. ஆனா அது வெளிப்படையாக அவர் ஏற்கல. அப்போ அது வந்து வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது பெண்கள் அரசியலுக்குள்ள வர்றது எனக்கு பிடிக்கலங்கிறார். அது இது இன்றைய காலகட்டத்துக்கு வந்து எப்படி எடுபடுமா? பெண் கல்வியெல்லாம் வளர்ந்து இன்னைக்கு மதிப்பெண்கள்லேயே பெண் இருக்குங்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் அதிகமான பேர் தேர்ச்சி அடைகிறாங்க, அதிகமான மதிப்பெண்கள் பெறுறாங்க. நிறையா பேர் வந்து மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, உயர் நிறுவனங்களில் அதிகாரிகளாகலாம் வந்துட்டாங்க, கலெக்டராக வந்துட்டாங்க. எவ்வளவோ உயர் பொறுப்புகளுக்கு வந்ததற்கு பின்பும் கூட அவருடைய மனநிலை என்பது அரசியலுக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது என்பது அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நன்றி, பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.